சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி இட்லிக்கு தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதையும் சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போட்டு வணக்கிட்டு 4 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பொடியாக கட் பண்ணி வணக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணும். வணக்கி எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, கருவேப்பில், கொஞ்சமாக வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு போட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டு கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் இறக்கணும். அப்படின்னா தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும். தக்காளி குழம்பு இட்லி, தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.